ப்ரோ ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இது ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். ப்ரோ இப்போ கண்டென்ட் என்ன டிவிக்கே டிஎம்கே நாங்க பேசணும், அரசியல் பேசணும். நீங்க யாராச்சும் அடிக்கணும்னா அப்புறம் சேர்ந்து அடிங்க. தேவையில்லாம அவரை கத்த விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் நீங்க வளர்றீங்களா? நிஷாந்த் வளர்றீங்களா? இவ்வளவு நேரம் நான் எதுவும் சொல்லல. இப்போ அவரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து கூட வந்து சேர்ந்து அவரை அடிச்சுக்கோங்க. அவர் தான் பேச தெரியலன்னு தெரியுதுல்ல. அவர் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அவர் பேச தெரியல நிஷாந்த். நாங்க பண்ணது தப்புதான்னு சொல்லிக்கோ. இப்ப நான் உங்ககிட்டயே கேக்குறேனே, நீயே சொல்லு. அவரு விஜய் பேசினார்ல, அரசியலா கேக்குறேன், அரசியலாவே கேக்குறேன். விஜய் வந்து இப்ப கடைசியா வந்து பேசினார்ல, 2 இடத்துக்கு போய் பேசினாரா? எங்க பேசினாரு? ஏங்க அவர் என்ன 1.5 வருஷத்துல என்னென்ன அரசியல் பேசியிருக்காருன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1.5 வருஷமே வேண்டாம். எனக்கு போன வாரம் பேசினதை மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன பேசினாரு நான் சொல்றேங்க. எனக்கு நீங்க அடுத்த கேள்வி சபா வந்து 1.5 வருஷம் கேட்டதை வந்து சபா கேட்பான். எனக்கு வந்து 1.5 வருஷம் பார்க்க நியூஸ் பார்த்திருக்கேன். எனக்கு போன வாரம் மட்டும் சொல்லுங்க போதும். போன வாரம் மட்டும் கொடுத்தேன். கபிலன் போன வாரம் பேசினா அரசியலை மட்டும் சொல்லுங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் அந்த நாகப்பட்டினத்துல பேசினாரு, அங்க உள்ள லோக்கல் இஷ்யூ. அப்புறம் அந்த காலேஜ் பத்தி பேசினாரு. காலேஜ்ல டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லன்னு சொன்னாரு. அப்புறம் யூனிவர்சிட்டிங்க அங்க இருக்க யூனிவர்சிட்டி. யாரோட யூனிவர்சிட்டி? எது? ஒரு நிமிஷம் நான் ஹெல்ப் பண்றேன் நிஷாந்த். அந்த பசங்களே பாவம். நீங்க டீட்டெயிலா டெப்தா எல்லாம் கேட்டா சத்தியமா தெரியாது. ஏதோ கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான கேள்வி கேளுங்க. ஐயா நீங்க எல்லாம் பழக்கப்பட்ட அரசியல்வாதியா? அவங்க புதுசா வந்திருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி கேளுங்க. ஐயா நண்பா, ஒண்ணுமே இல்ல நண்பா. இப்ப நான் வந்து ஜிப்சி வந்து அவர்கிட்ட சொல்றேன், அப்பா இந்த செங்கல்பட்டு பக்கம் போன டீ கடையே சரியில்லை அப்படின்னா, செங்கல்பட்டுல எங்க போன, எந்த டீ கடை? ஏன்னா செங்கல்பட்டுல 1000 டீ கடை இருக்கு. நீ எந்த டீ கடை, யார் டீ போட்டா நீ கேப்பியா மாட்டியா? இது காமன் கேள்விங்க, இது அரசியல் கேள்வியே கிடையாதுங்க. இப்ப நீ நாகப்பட்டினம் போன காலேஜ் யூனிவர்சிட்டி சரியில்லைன்னா எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி? தெரியுமா தெரியாதா? இப்படி கேக்குறதா இருந்தா எந்த இடம், எந்த லொகேஷன் வரைக்கும் 1000 கேட்கலாம். நீங்க என்ன எந்த இடம் சொன்னீங்க? எங்களுக்கு தெரியணும்ல. நாகப்பட்டினத்துலயும் திருவாரூர்ல என்ன பேசினாருன்னு கேட்டாரு. அதை நான் சொல்றேன். அதுக்கு உண்மையா பொய்யான்னு அதெல்லாம் ஆராயணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன பேசுறாரு பரவாயில்ல தெரியுமா? உன்னோட பின்பனே பரவாயில்ல, நீ அவனை சொல்ற அறிவில்லைன்னு. சுதந்திர நாட்டுல ஒரு பொய் சொல்ல கூடாதாயா? வரியே கட்டாம இருக்கலாம், பொய் சொல்ல கூடாதா? சொல்லுங்க. இதுக்குதான் உங்க தலைவரை இல்ல நிஷாந்தே கொஞ்சம் இருங்களா. இதுக்குதான் உங்க தலைவரை வந்து இரியா நிஷாந்தே கொஞ்சம் இருங்கயா, கொஞ்சம் இருங்க நிஷாந்த் கொஞ்சம் இருங்களா. இல்ல இதுக்குதான் சொல்றது, உங்க தலைவரும் அரசியல் படிக்கணும், உங்களையும் அரசியல் படுத்தணும். உங்க தலைவருக்கே அரசியல் தெரியல. இல்ல உங்க தலைவருக்கே அரசியல் தெரியல, நீங்களும் அரசியல் படுத்த மாட்டேன்றீங்க, உங்க தலைவரும் அரசியல் படுத்த மாட்டேன்றாரு. இந்த கேள்வி கேட்டா இப்படி பயப்படுறீங்க பாத்தீங்களா? அவர் என்னவோ பேசிட்டு போனாரு, அப்படின்னா அவர் நான் பைத்தியக்காரன்? அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா நீங்க அது சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க தலைவர் பேசுறது ஏன் இது பயப்படுறீங்க சொல்றதுக்கு? அவர் என்ன அன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு, நீங்க ஏன் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? அவரும் அப்படிதான் மொட்டையா பேசிட்டு போறாரு. அந்த நாகப்பட்டினத்துல என்ன காலேஜ் கூட சொல்ல, அங்க போய் இது ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குன்னாரு. இதுதான் உங்க தலைவருக்கு இன்னும் அரசியலே படிக்கலையா அவரு? அதுதான் சொல்றேன். அரசியல்னா என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் பிங்க் பண்ணி என்ன திட்டிட்டு போறான். என்ன அரசியல் பேசினான்னு கேட்டா அது சொல்ல மாட்டேன்றீங்க. அதுதான் அரசியல் பேசணும்னா கரெக்டா பேசணுங்க. கட்சிக்கு வரலாறும் இல்ல, அரசியலும் தெரியல, அப்புறம் என்னையா மேடை போட்டு இவ்வளவு போதும்னா என்னென்ன பண்றீங்க? போதும்னா ஒரு நிமிஷம் சபாவே தேவலாம் போல. ஒரு நிமிஷம் இருங்க. நிஷாந்த், யாருக்காவது பதில் தெரியுமா? நிஷாந்த், ராமு உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச கை தூக்கிருக்கா சொல்லட்டும். என் கேள்வி சபா ப்ரோ, 2 நாளா உங்களை தேடிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நீங்க மாட்டிருக்கீங்க. என் கேள்வி உங்ககிட்ட தான். நண்பர் ஒயிட் பியர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டிவிக்கு இணைஞ்சிருக்காரு. அவர் போராடலாம், நீங்க வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டே இருக்கீங்க. உங்க மேல பிரான் கொடுக்க சொல்லி அவர் சொன்னாரு. இப்போ அவர் இல்ல, அதனால அவர் சார்பா நான் பேசுறேன். ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? வாழ்த்துக்கள் அப்படிதான் பண்ணுவோம். சரி தம்பி ராம, எப்பா மைக் இல்லப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா. ப்ரோ ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க நிஷாந்த் பேசிட்டு இருந்தீங்களா? அது நான் கிடையாது, வேற யாரோ பேசிட்டு இருக்காரு. நிஷாந்த் யாரோ பதில் சொல்லிட்டு இருக்காரு.
ஓ அப்படியா? ஓகே ஓகே நிஷாந்த், நீங்க நீங்க சொல்லுங்க நிஷாந்த். அவருக்கு இப்போ இவரு அவர் பேர் என்ன, கட்டத்துறையா? கட்டத்துறை கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேட்டாரு அது முதல்ல சொல்லுங்க, மொத்தமா குழப்பி விட்டாங்க. இல்ல இப்போ நாகையில போன வாரம் விஜய் வந்து என்ன பேசினாரு அப்படின்னாரு. அதுக்கு வந்து அவர் வந்து நாகையில அந்த யூனிவர்சிட்டியை பத்தி புகார் கொடுத்தாரு அப்படின்னாங்க. அதான் என்ன யூனிவர்சிட்டி, என்ன புகார் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கான பதில் கொடுங்க. யூனிவர்சிட்டினா அந்த காலேஜ் வந்துட்டு என்னன்னா மெரைன் காலேஜ் ஒன்னு இல்லைன்னு சொன்னாரு. கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு டிஎம்கேல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ஒரு காலேஜ் இருக்குங்கிறாங்க. அது மெரைன் காலேஜ் கிடையாது, அது ஃபிஷர்ஸ்மேன் காலேஜ். ஃபிஷர்ஸ்மேன் காலேஜுக்கும் மெரைன் காலேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து குழம்பி அடிச்சு. என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? ஃபிஷர்மேன் காலேஜ்னா அந்த மீன் வளத்துறை, அதை பத்தின அந்த மீன்களை பத்தின ஒரு இது. மீன் வளத்துறையா? மீன் வளத்துறைனா அப்படி இல்ல ப்ரோ, மீனை பத்தி மொத்தமா சொன்னா இந்த மீனரிப்பு பத்தி சொல்லுவாங்க. மீனரிப்பு பத்தி போட்டுருக்கு. ப்ரோ அவரு பாருங்க, அவர் வந்து நல்ல முறையில பதில் சொல்றாரு. அதை வந்து கேட்டுப்போம் என்னது என்கரேஜ் பண்ணுங்க. சரி ப்ரோ, சாரி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, சாரி ப்ரோ. இப்போ அந்த மீன்களை பத்தி படிக்கிறது ப்ரோ ஃபிஷர்ஸ். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஃபிஷர்மேன் காலேஜ்னா. அதுக்கப்புறம் மெரைன் காலேஜ்னா இந்த போட் ஓட்டுறது, இந்த கப்பல், பெரிய துறைமுகம், அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற கப்பல் இருக்குல்ல, அதை பத்தி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க இருக்கிறது வந்துட்டு ஃபிஷர்மேன் காலேஜ். இப்ப விஜய் பேசுனது வந்து மெரைன் காலேஜ பத்தி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நிஷாந்த். அவர் அங்க பேசும்போது மெரைன் காலேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினாரா இல்ல வெறும் காலேஜ்னு சொல்லி பேசினாரா? காலேஜ் தான் பேசினாரு. அதை கீழே பேசினவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. விஜய் பேசுனது மெரைன் காலேஜ் தான் பேசினாரு. ஐயா யாராவது இருக்கீங்களா திமுக சார்பில் யாராவது? ஐயா கேக்குதா? நீங்க பேசுறீங்களா நான் பேசவா? பேசுங்க சபா. இல்ல மெரைன் காலேஜுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்தாரு அவரு. அப்புறம் மெரைன் காலேஜ்ல என்னென்ன சொல்லி தருவாங்க? நாகப்பட்டினத்துல வந்து மெரைன் காலேஜ் வந்து இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, ஃபிஷர் மேன் ரிலேட்டடா இருக்க காலேஜ் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதை மட்டும் எனக்கு சொல்றேங்க. யார் அங்க பயனடைவா அரசு கல்லூரியில? ப்ரோ நான் படிக்கிறது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். மெரைன் காலேஜுக்கும் ஃபிஷர்மேன் காலேஜுக்கும் என்கிட்ட டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா ப்ரோ நான் ஒரு சொல்லிடுறேன். சாரி ப்ரோ, குறுக்க சொன்னது சாரி. அங்க மெரைன் காலேஜ் இருக்கு ப்ரோ. நான் மேல போட்டுங்களா இப்போ? கார்த்தி அது இல்ல, அவர் கொடுத்த டெஃபினிஷன்ல தான் எனக்கு क्वेश्चन. ஓகே ஓகே, அப்ப கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஜிப்சி கொஞ்சம் கோஸ்ட் வாங்கிங்களேன். மைக்கு குடுக்கலன்னா அடுத்து கல்லால் அடிப்பாங்க. எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க, தூக்கி போட்டோம் திருப்பி வர கொடுங்க. நாகப்பட்டினம் வந்து ஒரு மீனவ மாவட்டம் கரெக்டா? கடலோர இருக்க மாவட்டம் கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா. அங்க மீன்பிடி தொழிலாளர்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து கப்பல்ல போயிட்டு ஒரு ஒர்க்கரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்ல அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்த என்னென்ன மீன் சம்பந்தப்பட்ட பொருட்களை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ப்ரோ இது எப்ப இருக்குன்னா இப்ப வந்துட்டு ப்ரோ நீங்க இல்ல மெரைன் காலேஜ் பத்தி நான் பேச கிடையாது ப்ரோ. நீங்க சொன்ன ஒரு டெஃபினிஷனுக்கு தான் நான் சொன்னேன். புரிஞ்சது. என்ன சொல்றேன்னா இப்போ ஃபிஷர்மேன் காலேஜ்ல இப்போ அந்த மீன் பத்தி படிக்கணுங்கிறது தான் அவருக்கு விருப்பம் இருக்கும்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ மீன் பிடிக்க போறவங்களே படிக்கணும், அவங்களோட இது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. ஓகேவா? அவங்களோட இதுதான் படிக்கிறதுதான். நீங்க ஒரு டெஃபினிஷன் வச்சீங்கல்ல, ஆமா, அந்த டெஃபினிஷனுக்கு இது கரெக்டா நீங்க சொன்னதுன்னு தான் கேக்குறேன். புரியல இன்னொரு தடவை கொஞ்சம் தெளிவா கேக்குறீங்களா? நீங்க சொன்னீங்களா அங்க மெரைன் காலேஜ் இல்லன்ட்டு. மெரைன் காலேஜ் இருக்கு, ஆனா அங்க ஒரு ஃபிஷர்மேன் காலேஜ்ல இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் என்னோட क्वेश्चन. ஃபிஷர்மேன் காலேஜ் பிரச்சனை இல்ல. அங்க மெரைன் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மெரைன் காலேஜ் இல்லன்னு சொன்னாங்க. கேக்கல உங்க வாய்ஸ் கேக்கல. நான் ஒண்ணு கேட்கணும். எப்பா மொசகுட்டி, மைக் 2 தடவை அக்செப்ட் பண்றேன், அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இவனை கோர்ஸ்ல இருக்கிறவனே கேக்குதுடா? கேக்குது. நான் அதான் கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா வரமாட்டேது. ஓகே அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன். எப்பா இருக்கா இல்லையாப்பா தம்பி நிஷாந்த்? சட்டு போட்டு ஒரு முடிக்கு வாப்பா. மெரைன் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு வந்து ஃபேக்ட் செக்கே பதில் சொல்லிருக்கு. காலேஜ் பேரு சொல்லிடுறேன், ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம். ஓகேவா? அதுல மெரைன் இருக்கு. காலேஜ்
மெரைன் காலேஜ் வேற ப்ரோ. மெரைன் அதுல மெரைன் என்ன ப்ரோ? மெரைன் டிபார்ட்மெண்டா இல்ல காலேஜ்? யூனிவர்சிட்டினா என்ன இல்ல எனக்கு அதை first எப்படின்னா இப்ப எப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இந்த பிசிக்ஸ் யூனிவர்சிட்டினா என்ன கெமிஸ்ட்ரி. நிஷாந்த்? அது ஐயா மட்டும் சொல்லுங்க. மேல 1க்கு 4 5 திமுக ஐடி இருக்கு. கீழே இருக்கிறவங்களே எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 50 மைக்கு தான் கொடுக்கணும். சத்தியமா எலான் மஸ்க் அந்த மாதிரி கொடுக்கல. ஐயா இங்க பாருங்க, நான் ஒன்னும் சொல்லிக்கிறேன். கபிலன் வந்து டிஎம்கே தான், அதுக்குன்னு எல்லாருக்கும் டிஎம்கே குடும்பம் இதே எதிர்பார்க்காதீங்க. ஏடிஎம்கேக்கோ கொடுப்போம். டேய் இருடா, இவன் வேற நடுவுல புந்துக்கிட்டு. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோச்சிக்காதீங்க சரிங்களா? கார்த்திக் ப்ரோ, நீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் லிசனர்ல தூக்கி போடுவா உங்கள. விஜய் கேக்குதுங்களா? கொஞ்சம் மைக்கு இது இருக்கு, ஸ்லாட் கொடுக்கணும் அது. ஓகே என்ன சரி விஜய் ஓகே, ஓகே ஒண்ணு ஓகே கொடுங்க, பேசுங்க ஒண்ணு பேசுங்க. கொடுங்க. ஆனா மேல நானும் மறுபடியும் லிசனருக்கு எடுங்க. போயிடுறேன். இல்ல ஓகே நான் என்ன கேக்குறேன்னா மறுபடியும் மேல எடுங்க, அவங்க பேசுறதுக்கு மேல எடுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு பிளாட் இருக்கு இல்லங்கிறனால நான் கீழே இருக்கேன். ஓகே ஓகே. மொசக்குட்டி வேற பாவம், மைக்கே கொடுக்க முடியல. மொசக்குட்டிக்கு 3 தடவை மைக் கொடுத்தேன். சொல்லு தம்பி, கேட்டுக்குப்பா. ப்ரோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்டீங்கல்ல, நான் இப்பதான் பாக்குறேன். நான் டிஃபரன்ஸ் பத்திலாம் அவ்வளோக்கா பார்க்கல. மெரைன் காலேஜ்னா என்னன்னா இந்த நேவிகேஷன், ஷிப்பிங்கு, ஆஃப் ஷோர் டெக்னாலஜி, ஓசன்கிராஃபி இந்த மாதிரி அதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு மெரைன் காலேஜ். ஃபிஷர்மேன் காலேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த மீனை பத்தி படிக்கிறது, அந்த கடல் பத்தி படிக்கிறது, சீ ஃபுட்டு இதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு ஃபிஷர்மேன் காலேஜ். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல நாகப்பட்டினத்துல வந்துட்டு ஒரு மெரைன் காலேஜ் இருக்குன்னு, நீங்களே அதோட பேர் சொன்னீங்க. ஃபிஷர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அது பேரு. அது வந்துட்டு மெரைன் காலேஜ் கிடையாது, அது ஃபிஷர்ஸ் அங்க காலேஜ். என்ன தேவை நிஷாந்த்? ப்ரோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கேன், திருப்பூர்ல இருக்கேங்கிறதுனால திருப்பூர்ல அனியன் கம்பெனி தான் இருக்கு, அதனால வந்துட்டு வெறும் ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் தான் அங்க இருக்கணும்னு இல்லை, அங்க மத்தது படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. இப்ப அதே துணியை வந்துட்டு டிசைன் பண்றவங்க இல்லாம அதை தைக்கணும்னு கத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய இருக்கும். இப்ப கடல்ல போறவங்க அந்த கப்பலை பார்த்து அந்த கப்பலை கத்துக்கணும்னு இல்ல ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, உங்களுக்கு அதிகமா வந்து மோட்டார் சம்பந்தப்பட்டது. திருப்பூருக்கு போனீங்களா அதிகமா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது. அதுக்கு போக வேணாம் தம்பி. அங்க வந்து யூஜில 2 சப்ஜெக்ட் இருக்கு, ஓகேவா? அது பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அது வந்து மெரீன் சம்பந்தப்பட்டதுதான், ஓகேவா? அதே மாதிரி பிஎஃப்எஸ்சில பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அதுவும் மெரைன் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதுதான், ஓகேவா? அது வந்து யூனிவர்சிட்டி தமிழகத்துக்கு இருக்கிற கடல் சார்ந்து, மீன் வளம் சார்ந்து, மெரீன் சம்பந்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். காலேஜ்ங்கிறத விட பல்கலைக்கழகம், டோட்டலா ஹெட்டே அதுதான் ஒண்ணு. அதே மாதிரி டக்கு டக்குன்னு கீழே போயிடும். நான் சொல்றது மட்டும் சொல்லிட்டு திரும்ப எனக்கு தூக்கி போட்டுரும், நான் போயிடுவேன். அவ்வளவுதான் 2 வார்த்தை தான். பிஜி போஸ்ட் கிராஜுவேட்லயும் பிஜி மெரின் கோர்ஸ் இருக்கு, எம்டெக்ல அக்வா இன்ஜினியரிங் இருக்கு, அதே மாதிரி எம்டெக்ல ஃபிஷ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எம்எஃப்எஸ்சில வந்து ஃபிஷரிஸ் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து மெரின் சம்பந்தப்பட்டதுதான். இது டோட்டலா ஹெட் ராம் ஒரே நிமிஷம். இல்ல இப்ப நீ சொன்னல அவங்க வந்து திருப்பூர்ல இதான் படிக்கணுமா அதான் படிக்கணுமான்னு கேட்டல, அப்ப உங்க அண்ணன் வந்து போய் பேசணும் என்ன சொன்னாருன்னா, மீனவ மக்கள், நானும் மீனவன் தான், எனக்கு மீனவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மீனவர் மக்கள் வந்து டாக்டர் இன்ஜினியர் ஆக வேண்டாமா? டாக்டர் இன்ஜினியர் ஆகணுமா வேண்டாமா? இருங்க ஒரு நிமிஷம், அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். டாக்டர் இன்ஜினியர் ஆகணுமா வேண்டாமா? இருக்கு ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு மீன் பிடிக்கிறவங்க திரும்ப மீனே பிடிக்கணும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு என்ன பண்ண? 10,000 கோடி என்ன பண்ண? குடுத்திட்டு இருந்தியா? பைத்தியக்கார, ஒன்ன ஒரு கேள்வி கேட்டா அதான் வாய் மயிறு மட்டும் பேசுற. என்ன சபா வேற மாதிரி போ சபா. இரு சபா, கரெக்டா தானே கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இரு சபா, யாரா ஒருத்தர் யார் சொல்றீங்க பதில் அந்த பையன் கேட்டுக்கு? நான் சொல்றேன். ஆக்சுவலா 2 கொஸ்டினுக்குமே நான் ஒரே நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். 2 கொஸ்டினுக்குமே சொல்றேன். என்னன்னா, இந்த மெரைன் யூனிவர்சிட்டி வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம சென்னையில ஒரு இந்த ஓஷன் ரிலேட்டட் இருக்கிற ஏரியா சைட்ல தான் உங்களுக்கு வந்து இந்த மெரைன் ரிலேட்டட் கோர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வரும். இப்ப நாகப்பட்டினத்துல ஃபிஷரி யூனிவர்சிட்டி இருக்குது, ஓகேவா? ஏன் மெட்ராஸ்ல ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இல்லைன்னு கேட்பானா?
மெட்ராஸ்ல உங்களுக்கு மெரைன் யூனிவர்சிட்டி இருக்கு, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இருக்கு, அமிட்டியோட யூனிவர்சிட்டி இருக்கு. அவங்க மெரைன் ரிலேட்டட் எல்லா கோர்ஸும் வேணும்னா சென்னையில வந்து படிப்பாங்க. ஃபிஷரிஸ் வேணும்னா சென்னையில இருக்கிறவங்க நாகப்பட்டினம் போய் படிப்பான். இதுல எதுவும் மேல கிடையாது, எதுவும் கீழே கிடையாது. ஓகேவா? எல்லா இடத்துலயும் வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல வந்து இப்போ நாகப்பட்டினத்துல மட்டும் உனக்கு வந்து ஃபிஷரிஸும் வேணும், மெரைனும் வேணும் அப்படிலாம் கொடுக்க மாட்டான். உனக்கு மெரைன் வேணுமா, இப்ப சென்னையில இருக்கு, சென்னையில போய் படிக்க போறான். சென்னையில இருக்கிறவங்க ஃபிஷரிஸ் வேணுமா, நாகப்பட்டினம் போய் படிக்க போறான். தமிழ்நாடு ஃபுல்லாவே டெவலப்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து மோட்டிவே கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஃபிஷரிஸ் கோர்ஸ் நாகப்பட்டினத்துல மட்டும்தான் யூனிவர்சிட்டி இருக்கு, கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி. இப்ப தமிழ்நாட்டுல வேற எங்க இருந்து அவன் வந்து ஒருத்தன் ஃபிஷரிஸ் படிக்கணும்னாலும் அவன் நாகப்பட்டினம் தான் வரும். சரியா? இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதா வந்து அதோடைய தமிழ்நாட்டோட அந்த சிஸ்டமே அப்படிதான். நீங்க எல்லாத்துடைய ஸ்பெஷலைஸ்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிக்ரியோடது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் இது இருக்கும், அவன் பார்த்தீங்கன்னா சிக்ரி மட்டும்தான் இருக்கும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. புரியுதா? அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அவன் விஜய் தான் எதுவும் தெரியாம பேசுறா, இவனுங்களை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து வந்து நீ இந்த கார் ரேஸ் விஷயம் பேசுனீங்க இல்ல, ஆக்சுவலா கார் ரேஸ் வந்து அது எப்படி நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது கார் மேனுஃபேக்சரிங்ல வந்து இந்தியாலேயே வந்து தி பெஸ்ட் வந்து சென்னை தான், சரி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல உங்களுக்கு சென்னை தி பெஸ்ட். அப்படி இருக்க ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இந்த கார் ரிலேட்டட் ஒரு ரேஸ் நடத்துறதுங்கிறது நம்மளுக்கு பெருமை. அது ஆக்சுவலா இன்னொன்னு வந்து இந்த கார் ரிலேட்டட் வந்து நம்ம நடத்துனது வந்து நைட் ரேஸா நடத்தணும், அதுவும் வந்து ஸ்ட்ரீட் ரேஸாவும் நடத்தணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்க டெவலப் பண்ணும் போது தமிழ்நாட்டுல இருந்து அது ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து ஆக்சுவலா டெவலப் ஆவாங்க. அது ஒரு இன்னொன்னு வந்து உதயநிதி மாதிரி ஒரு கேப்பபிளான ஒரு லீடர் வந்து அந்த மினிஸ்டரா இருக்கும் போது தான் இதை பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி யார் தமிழ்நாட்டுல எந்த இன்னொன்னு வந்து ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் நம்ம நடத்துறோம், இன்னொன்னு வந்து இந்த வேவ்ஸ்ல இது பண்ணுவாங்கல்ல அந்தோடைய வேர்ல்டு லெவல் காம்படிஷன் நம்ம நடத்துறோம், ஸ்குவாஷோடது நடத்தணும், ஹாக்கியோடது நடத்துறோம். இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவல் காம்படிஷன்ஸ் நம்ம வந்து உதய் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நடத்தணும். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கான ஒரு ப்ரைடு. ஆக்சுவலா மும்பையே நம்மளுக்கு அப்புறம் நடத்துறான். மும்பையோடைய பொலிட்டிக்கல் இது என்ன, அவனுடைய எக்கனாமிக் இது என்ன, அவனே நம்மளுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரீட் ரேஸ் வந்து நைட் ரேஸ் நடத்தலாம். அவனுக்கு முன்னாடி நம்ம நடத்துறோம். அப்ப அதெல்லாம் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயத்த வந்து தற்கூரி மாதிரி வந்து அவனுக்கு கட்சிக்காரன் தான் கட்சி தலைவர் சொல்லி கொடுக்குறானா அதே ஃபாலோ பண்ணாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மளால நடத்த முடியும்னா தான் பசங்களுக்கு காமிச்சாதான் அதுல இருந்து பசங்களே வெளியில வருவானுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குதான், இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது வந்து ஆக்சுவலா நம்ம சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஒரே நிமிஷம், இது கூடுதல் ஒரு நிஷாந்த் ப்ரோ கேக்குதா? இது கூடுதல் ஒரு தகவல். இது ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டீங்களா, இன்னைக்கு F1 சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி சென்னை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இந்த ட்ராக் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்ட்ரீட் ட்ராக் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க, F1ல வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இது வந்து நீங்க மட்டும்தான் இன்னும் கதறிட்டு இருக்கணும், ஐயோ உதயநிதி பண்ணிட்டாரு வைத்தறிச்சலா இருக்குன்ட்டு. மத்தபடி எல்லாருக்கும் இது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு வந்தவங்க ஆக்சுவலா இந்தியால இருந்து எல்லா தம்பி கேட்ட கேள்விக்கு முடிஞ்சுதா பதிலு? பாருங்க. ஓகேவா? இன்னும் நான் ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. கபில ஒரே நிமிஷம் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, நான் கீழே போறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். நான் ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஸ் விஷயம் மட்டும் ஆக்சுவலா நம்மளுக்கு முன்னாடி கேரளால ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஆரம்பிச்சதே டிலே ஆக்சுவலா. சரிங்களா? அந்த விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போ நம்ம F1 ரேசர் நரேன் கார்த்தியன்லாம் இது நம்ம ஊரில் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதே ரேஸுக்கு வந்து F1 ரேசர் நரேன் கார்த்தியனும் வந்திருந்தார் அன்னைக்கு நைட் பார்க்கறதுக்கு. இதனால வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், கிரிக்கெட்டு ஃபுட்பால் இது எல்லாத்தோட காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அது. ஆக்சுவலாக இதில் வந்து வருமானம் நிறைய ஈர்க்கத்தான் அது பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஆடியோ லான்ச் வச்சுட்டு படத்துக்கு மக்களை கூப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்ம முதல்ல ஷோ பண்ணி கூப்பிடுறோம் உள்ள, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை நான் கூட கேட்கல, நாங்களாம் ஆடியோ லான்ச்சா வைக்கிறதில்ல, நீங்களாம் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கேட்கணும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியே இது எங்க இருந்து எழுது, இது என்ன ஒரு நோக்கத்துல எழுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுல அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு, அவரோட வேலையை அவர் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுல ஏன் இதை நடத்துனீங்கன்னு கேட்கறது கேள்வியே வந்து வித்தியாசமா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை. ஏங்க நீங்களா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டா அது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கும் ஒரு எதிர்கட்சியில இருந்துட்டு. நீ ஏன் இதை நடத்தினேன்னு கேட்டா எனக்கு என்ன இது உனக்கு புரியவே இல்லை. அப்ப எதுவுமே நடத்தக்கூடாது சும்மா இருக்கணுங்கிறீங்களா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து? எனக்கு புரியவே இல்லை. அவர் செஸ் வேர்ல்டு கப் நடத்திருக்காரு, இங்க வந்து இந்த ரேஸ் கொண்டு வந்திருக்க, சாரி இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்ட்ரீட் ரேஸ்ல முக்கியமான ஒரு இது வந்து நீங்க இந்தியாவில வேற எந்த சிட்டிலுமே நடத்த முடியாது.
நீங்க அந்த வியூவை பார்த்துருப்பீங்க. ஈகிள் வியூ வந்து ஒரு சைடுல வந்து டிராபிக் பட்டுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ். இது வந்து என்னன்னா வந்து இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வந்து டெவலப்டா இருக்கு சென்னைங்கிற ஒரு சிட்டில, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எல்லாருமே. இது வந்து ஒரு விளம்பரம் பண்ற மாதிரி தான் தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. அந்த ஈகிள் வியூவை வச்சு போட்டதே என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வந்து இங்க இன்னைக்கு இருக்கிற நேஷனல் மீடியால டிபேட் பண்ணிருக்காங்க. சென்னையில மட்டும் தான் அது பாசிபிள், ஏன்னா ஒரு சைடு டிராபிக் பட்டுக்கு அது பட்டுக்கு அழகா மூவ் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரீட்னஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மத்த சிட்டில இந்தியால பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியால டிபேட் நடந்திருக்கு இந்த ரேஸ் நடந்தப்ப. ஒண்ணுமே தெரியலனா இல்ல நிஷா அந்த ஒரு நிமிஷம் இருங்க. கேட்டவன் காணும், அவனை தேடிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல தம்பி. அந்த பையனை காணும் சரிங்களா? இல்ல இன்னொன்னு நம்மளுக்கு தெரியாது, நல்லா நிறைய நடந்திருக்கு கபிலன். ஓகேவா, மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபிங் ரேஸ் அந்த சீல் வந்து சர்ஃப் பண்ணுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேர் ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கிற மாணவர்களை இல்ல ஒரு நிமிஷம் ஹரப்பன், சாரி நான் இன்டர் பண்றேன், சாரி. அந்த பையன் முதல்ல 3 விஜய் ஃபேன் இருந்தான், அதனால ஒரு 3க்கு ஒரு 3 டிஎம்கே ஐடி மேல ஏத்தனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப எல்லாரும் மைக் கேக்குறீங்க. கோச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதான் நான் ஒருத்தரை இறக்கிட்டு ஒருத்தருக்கு மேல ஏத்துற, கோச்சிக்காதீங்க ஓகேவா? நிஷாந்த் தம்பி கேக்குதா? கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா ப்ரோ? ஒரு நிமிஷம், நான் இப்போ இவ்வளவு நேரம் அந்த கார் ரேஸ் நான் பேசவே கிடையாது. யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நிஷாந்த். யாரோ ஒருத்தர் தாவேகா சார்பா கேட்டீங்களா? உங்களுக்கு பதில் சொல்லீங்க, தாவேகாவுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்க. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சரி 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 ஒரு நிமிஷம் நிஷாந்த் சொல்லுப்பா. இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எங்க முடிச்சேன்னா அங்க இருந்தே சொல்றேன். மெரைன் காலேஜ் ஒண்ணு இங்க சென்னையில இருக்கு, ஃபிஷர்மேன் காலேஜ் ஒண்ணு நாகப்பட்டினத்துல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுவே இல்ல. சென்னையில மெரைன் காலேஜும் இருக்கு, ஃபிஷர்மேன் காலேஜும் இருக்கு, ரெண்டுமே யூனிவர்சிட்டி இருக்கு. சரி, நாகப்பட்டினத்துல ஃபிஷர்மேன் மட்டும்தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அதே மாதிரி நாகப்பட்டினத்துல இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதா, டாக்டர் படிக்கக்கூடாதான்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. டாக்டருக்கு படிக்கிறதுக்கும் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் காலேஜ் இருக்காங்க. காலேஜ் இல்லைன்னா அது மெரைன் காலேஜ் தான். இல்ல நிஷாந்த் நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்ல அரப்பன் இருங்க. ஒரு காலேஜ் எப்படி அரப்பன் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த காலேஜ் எப்படி தெரியுமா உருவாகுது? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்ளிகேஷன் போடுவாங்க, அது தெரியும்ல. அங்க இருந்து இந்த ஸ்பெசிபிக்கான இந்த கோர்ஸுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போடுறதாங்கிறத பொறுத்து தான் ஒரு காலேஜ் அங்க உருவாக்கணுமா வேணாமான்றது டிசைட் ஆகுது. இது தெரியுமா நிஷாந்த் உங்களுக்கு? அங்க நாகப்பட்டினத்துல இந்த கோர்ஸுக்காக இவ்வளோ பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, வருஷம் இவ்வளவு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா இது இங்க உருவாக்கலான்ற ஒரு ஐடியா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அது ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணோம், அதை விட்டு நம்ம இன்னொரு எஜுகேஷனை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் தான் அரசு பார்க்கும். முதல்ல அங்க என்ன நீட் இருக்கோ அதை பொறுத்து தான் பண்ணும். முதல்ல இந்த பேசிக் நாலேஜாவது கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு அரசியல் பேசுங்க. என்ன அடிப்படை சொல்லவும் விட மாட்டேங்கிறீங்க நீங்க. என்ன நிஷாந்த் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அரசுக்கு ஒரு நிமிஷம் அரப்பன். இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா லா காலேஜஸோ அக்ரி காலேஜஸோ எப்படி எவால்மெண்ட் ஆகுது, இல்ல நீங்க கேட்கிற மெரைனோ இல்ல ஃபிஷர் காலேஜோ எப்படி எவால்மெண்ட் ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ஸ்டூடெண்டோட விருப்பத்தை தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தேர்வின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன வரணும் வரக்கூடாதுன்றது முடிவு பண்றது அரசு இல்லை, அந்த அப்ளிகேஷனோட எண்ணிக்கையும் மாணவர்களுடைய விருப்பம் தான். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் காலேஜஸ் ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரக்சர் ஆகுது தமிழ்நாட்டுல. இதை தெரியாம 19 உக்காந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் ஜொன்னாடத்துக்கோசம் எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி மலுமட்டத்தனமான கேள்வி எல்லாம் இங்க கேட்காதீங்க. முதல்ல தாண்டி இல்ல நிஷாந்த் உங்களுக்கு இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். அந்த பையன் வந்ததுல இருந்து கரெக்டா தான், ஒன்னும் பெருசாலாம் அந்த வார்த்தையெல்லாம் விடல அந்த பையன். சோ ஹார்ஷா அந்த பையனை இது போட்டு பழக வேணாம் சரிங்களா? அந்த பையன் சொல்லலீங்க, எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல, நான் பேசினாலதான் சொல்றேன். ஓகே நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துறேன். இல்ல நான் 10 செகண்ட் முடிச்சுக்கிறேன். இப்போ பீப்புளோட மைண்ட் செட் என்னவோ அதை பொறுத்து தான் இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து உருவாக்குது. தமிழ்நாட்டோட இந்த பில்டிங், அதாவது மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பில்டு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுங்களா? அது அப்படிதான் உருவாகும். பீப்புளோட வெல்ஃபேர் பிளஸ் அவங்களோட விருப்ப தேர்வின் அடிப்படையில் தான் எல்லாமே இங்க உருவாயிட்டு இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுட்டு அரசியல் பேசலாம். யாரோ எழுதி தரதை வச்சு அரசியல் பேசுறது நம்பி நீங்களும் பேசாதீங்க. குறைஞ்சபட்சம் படிச்சுட்டு வாங்க.
சரி ஓகே. அந்த ராமன்ற பையன் ஒரு நிமிஷம் பேசுங்க. அதோட ஒரே ஒரு ஆட் பாயிண்ட் அதுக்கப்புறம் பேசிருங்க. நீங்க வந்து திமுக இத்தனை கேள்வி கேக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன வரலாற்று இது மட்டும் ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது ராஜாஜி மூன்ன பள்ளிய நீதி கட்சி ஆட்சியில, நீதி கட்சினா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு தந்தை கட்சி மாதிரி ஓகேங்களா. அந்த தந்தை கட்சி ஆரம்பிச்சு அந்த ஆட்சியில வந்து திறந்த ஸ்கூலை வந்து மூணது வந்து ராஜாஜி. அத திருப்பி மூண பள்ளியை வந்து திருப்பி திறந்தது வந்து காமராஜர். அதுக்கப்புறம் வந்த திமுக ஆட்சியில, அதுவும் குறிப்பா கலைஞர் ஆட்சியில, அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சியில தான் வந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி. இன்னைக்கு எல்லா பேரூராட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்கு தெரியுங்களா. எல்லா வந்து சிற்றூர்லயும் வந்து ஒரு அரசு ஆரம்ப பள்ளி இருக்கு தெரியுங்களா. அது எல்லா இடத்துக்கும் வந்ததுக்கு காரணம் திமுக அன்னைக்கு 1971 போட்ட ஜியோ அது. அதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு அரசு கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, அரசு அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரிங்கிற ஜியோ போட்டது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் தான். இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்லூரிகளை ஓபன் பண்ணி கல்வி வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும்னு சொல்லி ஜியோ போட்டது திமுக ஆட்சியில. சும்மா நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணிட்டா இது பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு சும்மா ChatGPT-ல போட்டு அதுல வர ஆன்சரை வந்து கக்கிட்டு இருக்காதீங்க. உங்க அண்ணன் கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, அரசியல் நல்லா கத்துக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க. ஹோஸ்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. மைக் ஆக்செப்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பையன் கேள்வி கேட்டு போனா அந்த பையன் மறுபடியும் மைக் கொடுத்தான். அந்த பையனை நீ ஏதாவது தூக்கி விட்டியா? இல்லையே தூக்கிலாம் யாரும். 2 பேரும் மட்டும் வாங்கிட்டு அப்படியே உட்காருங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஹோஸ்ட் மட்டும் வாங்கிட்டு உட்காருங்க. நீங்க சும்மா உட்கார்ந்தாலே போதும், நான் பாத்துக்கிறேன். அதான் பண்ணிட்டு இருக்கான். என்னால யாருக்கும் மைக்கு கொடுக்க முடியல. ஓகே கபிலன், பக்காயி தூக்கி போட்டுரும். நான் மறுபடியும் போயிட்டு வரேன். லாஸ்ட் நான் சொல்ல வேண்டியது பக்காயி போயிடுச்சு. ஆலன் கரெக்டா அதை வந்து என்னன்னா அந்த நீடு தான். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த கார் ரேஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெனால்ட், வால்வோ, ராயல் என்ஃபீல்டு, டயம்லரு, டாடா மோட்டார்ஸ், சுந்தரம் மோட்டார்ஸ், மாருதி, மகேந்திரா, இது எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஈவி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அப்ப ஆமா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இங்க ஒரு ரேசிங் நடத்துறது எதுக்குன்னா, இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, அதுக்கான வந்து டூல்ஸ் தயாரிக்கிற கம்பெனி அனைத்தும் உள்ள வரும்போது அப்ப இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகணும். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஸ்பாஸ் நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேவ் சர்ஃபிங் நடத்தணும். சர்ஃபிங் வந்து நீங்க ஃபாரின்ல பாத்துருப்ப. அது இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து அலையில வந்து சர்ஃப் பண்றதை நடத்தணும். வேர்ல்டு சாம்பியனு, செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். அதுவும் வேர்ல்டு சாம்பியன் இங்க நடத்தணும். ஸோ இந்த மாதிரி வெறும் கிரிக்கெட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி இப்ப நான் திரும்ப கேட்கறேன், சிங்கப்பெண்ணு ஃபுட்பால் வந்து உமன்ஸ் ஃபுட்பாலுக்குன்னு உங்க தான் படம் நடிச்சாருல, அது என்னத்துக்கு? மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? நீ கார் ரேஸ் நடத்துறதுக்கே கேட்டனா ஒன்ன எதுக்கு பண்ணாரு? ஒரு மோட்டிவேஷன் நீ சொல்லுவ. மக்களுக்கு சிங்கப்பெண்ணு பாடினது ஒரு மோட்டிவேஷன், பெண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரணும்ன்றது ஒரு மோட்டிவேஷன். அப்ப இங்க உட்காந்து செஸ் ஒரு கேம் நடத்துறதும், கேரம் போர்டு நடத்துறதும், சர்ஃபிங் நடத்துறதும், அப்புறம் இந்த கார் ரேஸ் நடத்துறதும், ஸ்குவாஷ் நடத்துறதும் இங்க இருக்கிறவங்க மோட்டிவேஷன் ஆகக்கூடாதா? என்னாலேயே ஞாபகம் வச்சுக்க முடியல. அவன் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறான்னு எனக்கு தெரியல. ஓகேவா பிளாக் பேந்தர்? அப்படியே இருங்க கொஞ்சம். அவர் கரெக்டா போயிட்டு இருக்காரு, நீங்க குறுக்க வராதீங்க. நான் குறுக்க வரேன். ஆஃப்டர் தட் இப்ப நம்ம நடத்தின உடனே அதே ஸ்ட்ரீட் ரேசிங், நைட் ரேசிங்க மகாராஷ்டிரால இப்ப நடத்துறாங்க. அதே ஆட்கள் அந்த மகாராஷ்டிரால இருக்கிற கவர்மெண்ட் இங்க சென்னையில வந்து ஸ்ட்ரீட் ரேசிங் நடத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவங்க வந்து அது சக்சஸ் ஆன அப்புறம் அவன் போய் அவன் மாநிலத்துல நடத்துறான். இப்ப நம்ம அது எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கியா மோட்டார்ஸ் எல்லாரும் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நியூஸ பார்க்காம அண்ணன் மாதிரி ChatGPT-ல பார்த்துட்டு வந்து வளரக்கூடாது. கிட்டத்தட்ட எனக்கு தந்தி டிவி ஹோஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஸ்லேயர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. வெரி சாரி. முத்தீஸ்வரன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லேயர் ப்ரோ, நான் எதுக்கு மேல வந்தேன்னா வந்து நான் மெரைனர் தான். ஓகேங்களா, ஃபிஷர்மேன் ஃபேமிலி காசிமேல தான் இருக்கேன். நான் மெரைனர் தான். நான் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்காக ரொம்ப நேரம் மைக் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் கிளாரிட்டி கொடுத்துறேன் உங்களுக்கு. இவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரைன் காலேஜ் கடலை சுத்தி இருக்கணும் போது அவர் ஃபிஷரிஸ் காலேஜ் சொல்றாரா இல்ல மெரைன் காலேஜ் சொல்றாரான்ற கிளாரிட்டியே யாருக்குமே கிடைக்கல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சொல்ல வந்து தெளிவா சொல்லணும். செகண்டரி, மெரைன் காலேஜ் வந்து சென்னையில மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர்ல சேஸ் ஸ்கில்ஸ் இருக்கு, மதுரையில் ஆரல் இன்ஸ்டியூட் இருக்கு. இங்கெல்லாம் சுத்தி கடல் கிடையாது. அதுக்காக இங்க வந்து மெரைன் காலேஜ் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்து எல்லாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மெரைன் காலேஜ் இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு ஆரம்பிக்க முடியாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அது இல்லாம வந்து ஃபாரின் கம்பெனிஸ், ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து நாங்க இங்க ஓபன் பண்றோம், அதாவது நாங்க இங்க ஆள் எடுக்கிறோம் அப்படின்றது இது பண்ணாதான் மெரைன் காலேஜுக்கு வந்து இவ்வளவு பேரை நாங்க எடுப்போம் அப்படின்ற ரிக்குவயர்மெண்ட் ஃபில் ஆனாதான் ஒரு மெரைன் காலேஜுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. நான் அமெட் யூனிவர்சிட்டியில தான் பாஸ் ஆனேன். ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை பேர் தெரியுமா சீட்டு கொடுக்குறாங்க? 200 பேர் தான். அதுல வந்து இந்தியால இருந்து, நார்த் இந்தியால இருந்து வருவாங்க, கேரளால இருந்து வருவாங்க, எல்லாமே சேர்ந்து வருவாங்க. நீங்க வந்து இது தமிழ்நாடு மட்டும் நினைச்சீங்கன்னா மெரைன் காலேஜ் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. சும்மா போற போக்குல பேசிட்டு போற விஷயமும் கிடையாது. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ வந்து அமெட்ல படிக்கிறேன். நான் வந்து வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனில வேலை செய்யறேன், மர்ஸ்க்ன்ற கம்பெனில வேலை செய்யறேன். அது இல்லாம வந்து வேர்ல்டு டாப் 10 கம்பெனிஸ்ல வந்து அமெட்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆனாதான் முடியும். இங்க தனியா ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி அதெல்லாம் முடியாம ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொலாபரேஷன்ல ஓபன் பண்ணதான் அமெட் யூனிவர்சிட்டின்றது. இது தனியார் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு போனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 4-5 சிட்டில இருக்குது. நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறானா, டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் ரேங்க் வந்து அவன் டெல்லியில போட்டாலும் நீங்க டெல்லியில தான் போய் படிக்கணும். நான் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து வரேன், அதனால வந்து எனக்கு தமிழ்நாட்டுல தான் வேணும்னா கிடைக்காது உங்களுக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சும்மா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, எழுதி கொடுக்குறாங்கன்னு பேசக்கூடாது. இது வந்து நான் ரொம்ப நாளா வந்து எனக்கு சில டவுட்டுக்கா கேட்கிறேன் ஸ்லேயர். அதாவது மாநில அரசு மட்டும் நினைச்சா மட்டும் மெரைன் மட்டும் கொண்டு வர முடியாது, மத்திய அரசு நினைக்கணும். அப்படி முடியாது. இல்ல, மத்திய அரசு மட்டும் தான் நினைக்கணும். மாநில அரசுக்கு இது அப்ரூவலே தேவையில்லை. நீங்க லேண்ட் அக்வயரிங் மட்டும் தான். இப்போ வந்து அமெட் யூனிவர்சிட்டியோட ஓனர் யாருன்னா ஒரு காங்கிரஸ்ல இருந்த ராமச்சந்திரன் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் சென்ட்ரல்ல மட்டும் தான் இருக்குது. அவங்க லேண்டிங் இருந்ததுன்னா அதுவும் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அப்ரூவலே தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இங்க திறக்கும் போது ஜெயலலிதா பர்மிஷன் கேட்கும் போது அவங்க கொடுக்கல. எப்போ 1998 சம்திங். ஓகேங்களா? அப்போ வந்து நேரடியா போய் ஸ்காட்லாண்ட்ல கிளாஸ்கோ யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை கூப்பிட்டு வந்து கொலாபரேட் பண்ணி இங்க ஓபன் பண்ணப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் நோ பவர் வாட்ஸ் எவர். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா வந்து பேசுற விஷயம் கிடையாதுங்க. இது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். கிளியர். நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவர் போயிட்டாரு. இல்ல இருங்க பாபு, ஒரு நிமிஷம் இருங்க பாபு இருங்க. நீங்க மூணாவது தடவை வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க பாபு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு ஸ்லேயர். ப்ளீஸ் சாரி, ரெண்டாவது தடவை சாரி ஃபார். அவர் முந்தான்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. அவர் ஸ்லேயர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு, அதனால தான் அவருக்கு நான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது ராம் தம்பி மைக் ஆன் பண்ண. சொல்லுங்க. நீ கேட்ட கேள்விக்கு தான் இங்க வந்து 3 ஹரப்பன்ல இருந்து, பிளாக் பேந்தர்ல இருந்து, சபால இருந்து அவனே சொல்லிட்டு போயிட்டான். சபாவும் 4 பேர் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. ஆனா நீ கேட்காம கீழே ஓடிட்ட. ஓகேவா? இல்ல வரையிரு. நீ கேட்ட கேள்விக்கு இங்க 4 பேர் பதில் சொன்னாங்க. அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத தலைவர் ஃபேன்ஸ் இங்க வந்து பதில் சொன்னாங்க. நான் சிம்பிளா ஒரு காமனான மேன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே கேளுங்க ப்ரோ. இப்ப சொன்னார்ல ஸ்லேயர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆமா, கட் ஆஃப் இது பார்த்து தான் கொடுப்பாங்க. கரெக்ட் தான். இப்ப இதையே ஒரு திமுக ஐடி சொல்லியிருந்தா நீ நம்பிருக்க மாட்டேன். கரெக்டா? ஏத்துக்க மாட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஷோர் கண்டிப்பா நம்பிருக்க மாட்டேன். ஏன் அப்ப ஆள் சொல்ற தம்பி ஒரு நிமிஷம். அப்ப சொல்ற மேட்டர் முக்கியமா, சொல்ற ஆளு முக்கியமா? இல்ல சொல்ற அந்த இது இவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, எனக்கே இருக்கு. அது வரையிரு. அவர் சொல்லும் போது தான் யாரு, நான் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்றத எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் உன்கிட்ட சொன்னாரு. கரெக்டா? கரெக்ட். இப்ப நீ அதை ஏத்துக்கிற? கரெக்டா? கரெக்டே ஏத்துக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிச்சு வந்தா அதுல கட் ஆஃப் எல்லாம் எப்படி எடுப்பாங்க மெரைன் காலேஜ்ங்கறது எனக்கும் தெரியும். கரெக்ட் தான். படிச்ச மாதிரியும் இல்ல. ஏன் ஹரப்பன் இப்ப எதுக்கு இப்ப இது? இப்ப தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருக்காங்க, சரியா? சரி, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது மட்டும் சொல்லு. நீங்க ஆட்சிக்கு வந்தா மெடிக்கல் மிராக்கிள் நீங்க ஆட்சிக்கு வந்தா, மெடிக்கல் மிராக்கிள்லாம் இல்ல, பொலிட்டிக்கல் மிராக்கிள். நாங்க ஏதோ ஒரு மிராக்கிள் ஆயிடுச்சு, சரியா? நீங்க எப்படி நீட்டை ரத்து பண்ணுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லணும். இங்க ஏற்படுற இந்த சின்ன பசங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை எடுத்து சொல்லணும். இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஸ்கீம் கொண்டு வாங்க, அது கொஞ்சம் எல்லாருக்கும் எளிமையா இருக்கிற மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லணும். யாருகிட்ட சொல்லுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இதோட அத்தாரிட்டி. தனியா தனி கத்தி சொல்லுவீங்களா ராம்? இப்ப இங்க அதான் சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான் நிறைய பேர் இருக்காங்க, மத்த எல்லா இதுலயும் இதுதான். எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு. எப்படின்னா நம்மளோட இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? அப்படி இல்ல தம்பி, எப்படின்னா கேட்டா அந்த காமெடி இல்ல.
நான் அதை சொல்ல ஹார் பண்ணிருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு இங்க நீங்க சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு மெடிக்கல் மிராக்கிள் ஆயிட்டீங்க. வர வர முத்த பேரு கூட ஓகே ஓகே யாசின் 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 ஒரு நிமிஷம். தம்பி, இங்க என்ன கேள்வினா, நீங்க சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சுட்டு போறேன்னு வச்சுக்க, நீ எப்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்ப எனக்கு சொல்லு. எனக்கு இங்க திமுக இப்போ தெரியல, நான் அதிமுக இப்பதான் தெரியல. தோணுச்சு. நானே சொல்றேன் இதுக்கு ஆன்சர் சொல்றேன். இப்ப நான் 12th முடிச்சதுலாம் 2014. ஆனா அப்பெல்லாம் நீட் இல்லையே. டாக்டர் படிக்கிறோம் 12th கட் ஆஃப் வச்சு போலாமே. இந்தியா ஃபுல்லாவே இப்படிதான் இருந்துச்சு. அது அதே யார் கொண்டு மறுபடியும் ஃபாலோ வந்தாரா? பண்ணலாமே. அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா? +2 படிச்சாலே மெடிக்கல்ல வந்து டாக்டர் வரலான்னு யார் கொண்டு வந்தா அந்த திட்டத்தை? இல்ல அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இந்தியாவுக்குலாம் இருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் அந்த சிஸ்டம் இருக்கு. யார் கொண்டு வந்தது? சரி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப இல்ல அதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆனா அதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு போலாம்ல. அப்புறம் எதுக்கு அது? இல்ல ஒரே நிமிஷம் கபிலன், ஒரே நிமிஷம். இப்ப நீ இன்ஜினியரிங் படிச்சு தெரியுமா? 12th என்ட்ரன்ஸ் எழுதாம ஒரு இன்ஜினியரிங் படிச்சு போனான்னு சொல்லி தெரியுமா? உனக்கு அதை படிக்க வச்சது கலைஞர். இப்போ இல்ல என்ன கேட்டீங்க? படிக்க வச்சது இப்ப நீ 12th சொன்ன தெரியுமா? கட் ஆஃப் நான் வந்து 12th கட் ஆஃப் மார்க் எடுத்து இன்ஜினியரிங் குள்ள போயிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில வந்து என்ட்ரன்ஸ் எழுதி தான் நீ உள்ள போகணும். கலைஞர் தான் வந்து ஏழை மாணவர்கள், இங்க இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரி எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எழுதி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு ராமே, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ தானே நான் இன்ஜினியரிங் படிச்சேன் 12th கட் ஆஃப் மார்க் வச்சு. அந்த 12th படிச்சாலே இன்ஜினியர் டாக்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு சட்டம் போட்டது வந்து கலைஞர். மேல பேசு ஐயா. பேசிட்டு ஐயா ஒரு நிமிஷம். அது யார் கொண்டு வந்தாங்க? இப்ப நீட் அந்த ஃபார்முலா மறுபடியும் அகைன் கொண்டு வரலாமே, தமிழ்நாட்டுல பண்ணலாமே. நீங்க தான் சொன்னீங்க இந்தியா ஃபுல்லா. அதுதான் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும் உங்ககிட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். நாங்க வந்து எல்லாத்தையுமே பண்ணோங்க பாரு. சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அமைச்சு, ஆளுநர் ரிஜெக்ட் பண்ணி, திருப்பி அதை வந்து 2வது தடவை அமைச்சு, அதை வந்து திருப்பி ஆளுநர் வந்து அங்க பிரசிடென்ட்டுக்கு அமைச்சு, பிரசிடென்ட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அமைச்சு, அங்க வந்து எல்லாமே ஒரு நிமிஷம் இரியா. கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன பண்ணுமோ எல்லாமே திமுக அரசு வந்து பண்ணிருச்சு. அத கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணி அங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது வந்து பாஜக. நீ யார கேள்வி கேட்கணும்னா, எப்படி தமிழ்நாடு அரசு சட்டபூர்வமா அமைச்ச ஒரு இதை வந்து நீ எப்படி வந்து கிடப்பல போடலாம்னு சொல்லிட்டு நீ கேள்வி கேட்க வேண்டியது ஒன்றிய பாஜக அரச. அங்க கேட்க பம்பிக்கிட்டு உங்க அண்ணன் எங்க திசை திறப்புறான் உன்ன மாதிரி தற்கூரிங்களை வச்சுக்கிட்டு திமுக அரச கேள்வி கேளு. நீ பாஜக கேள்வி கேட்டாதான் அவன் தப்பிச்சு ஓடட்டும்னு சொல்லிட்டு நீ எங்களை நோக்கி கேள்வி கேட்டு உட்காந்துருக்குற. இப்ப தெரியுதா அண்ணன் உங்க அண்ணன் நேக்க என்ன அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான்ட்டு. படிப்பை மேலே அப்படி இருக்கட்டும். ராம் இங்க பாருங்க, இப்ப என்ன இப்ப சொல்லிட்டான்னு நீ வந்து நோ பால் கீ பால்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். நீ வெளியே அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு, இருங்க அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். ராம் இப்போ உங்களுக்கு படிச்சதே அது என்ன வார்த்தை ஹர்ட்டா இருக்கு எனக்கு தெரியும் ஜிப்சி. அது வந்து நீ படிச்சதே வந்து இவராலதான் அப்படின்னு சொல்லி குத்திருச்சு போல இருக்கு. சரி விடு, நீங்க சொல்லுங்க. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். இப்போ நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியல. இப்ப தெரியாத விஷயத்த இவர் சிலையர் வந்து சொன்னாரு. இது வந்து நம்ம அரசாங்கம் நினைச்சா மட்டும் போதாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கணும். அதை தவிர இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வேணும். நாங்க இவ்வளவு வருஷத்துக்கோ இல்ல மாசத்துக்கோ இல்ல 6 மாசத்துக்கோ இவ்வளவு ஆட்கள் எங்களுக்கு எடுப்போம் அப்படின்னு கொடுத்ததான் கம்பெனி இங்க காலேஜ் ஆரம்பிக்க முடியுன்ற விஷயத்துல அவன் சொன்னாரு. கரெக்டுங்களா? இப்போ இவ சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்ப சாதாரண ஒரு கபிலன் ஸ்பேஸ்லயே ஒருத்தால வந்து சொல்ல முடியுது, நம்மளுக்கு புரிய முடியுது. அண்ணனுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்களா? இப்படி எப்ப அண்ணன் கோத்து விடுறாங்களா இந்த மாதிரி கேட்டு மாட்டுறதுக்கு? எனக்கு அதான் டவுட். எல்லாராலையும் பர்ஃபெக்ட்டா பேச நீங்க என்ன இதுன்னு ரோபோ மிஷின் ப்ரோகிராம் பண்ணி வச்சு பேசுறீங்க. அப்போ பர்ஃபெக்ட்டா இல்லாதவங்க உங்களுக்கு எப்படி சிஎம் ஆவீங்க? நீங்க அவர் சொல்ற 1000 விஷயத்துல ஒரு இது பாருங்க, நீங்க ரோட்ல போற பாருங்க, அவரு வந்து நீங்க அவர் ஆசைப்படுறது வந்து இந்த கபிலன் ஸ்பேஸ்ல ஹோஸ்டோ இல்ல வேற ஒரு வேலை இல்ல, சிஎம் போஸ்ட் ஆசைப்படுறாரு. அப்ப அதுதான் தகுதி வேணும்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் தான் மைக் கொடுத்து வச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? நீ தானடா கோவஸ்ட் கம்முடுறா. வந்தவங்களுக்கு முதல்ல பாப்போம், அதுக்கப்புறம் பேச விட்டுருவோம்டா. அப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிடுவோம்டா. பரணி பேசுங்க. பாபு கடிச்சு போடுவேன். இதோட 2 தடவை வாய்ப்பு கொடுத்துறேன். இருங்க. இல்ல கபிலன் ஒண்ணே ரெண்டாவது வாட்டி இப்பதான் வந்திருக்கேன். சரி, இவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்காரு. இருங்க, அவர் பேசிட்டு போட்டோம். சொல்லுங்க பாருங்க. பாவன ஒரு நிமிஷம். நான் தம்பி சொல்லும் போது சொன்னாப்ல, நான் படிக்கவும் 2014 அந்த நீட்லாம் கிடையாது, இன்ஜினியரிங்லாம் கவுன்சிலிங்கே கிடையாது, அதனால நாங்கெல்லாம் படிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. சரி, அதுக்கு அப்ப யோசித்தீங்களா? சரி 2014 கிடையாது, ஏன் 2016 வந்துச்சுன்னு யோசித்தீங்களா? முதல்ல அதுக்கு அன்னைக்கும் வந்து இருந்த மாநில அரசு வேணாம் தான் சொன்னா, நீட்டா கொண்டு வந்தாங்கல்ல, ஏன் கொண்டு வந்தாங்க?
அன்னைக்கு மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க சரி ஒரு கதை மாதிரி சொன்னீங்க, நாங்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம், இங்க உள்ள பிரச்சனை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நல்லா சொன்னீங்க, நல்லா அழுத்த நிறுத்தமா சொன்னீங்க. அதெல்லாம் எங்க கீழே போய் சேர்ந்துருக்கோம். எடுத்து சொல்லுவீங்க, எப்படி எடுத்து சொல்லுவீங்க அதான் சொல்லுங்க. அதாவது சட்டப்பூர்வமா எடுத்து சொல்லுவீங்களா, இல்ல சட்டமன்றத்துல சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு போய் உங்களால முடிஞ்சளவு இங்க பிரஸ் பண்ணுவீங்க, எந்த எந்த முறையில சொல்லுவீங்க அது நீங்க தெரியுமா? முதல்ல சொல்றீங்க நம்மளால எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் பண்ணணும். அவ்வளவு அழுத்தம் அவ்வளவுதான். அதான் நம்ம அழுத்தம்னா எப்படி ஏடிங்க சொன்னது, நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் அந்த மாதிரி அழுத்துவீங்களா? எனக்கு புரியல. அதான் மோடி அழுத்தம் காலை மீன்ஸ் போய் ஏடிங்க மாதிரி இல்ல அமுத்துவீங்களா? அப்பெல்லாம் கேட்க வேணாம். நம்ம என்ன நானே கேட்கறோம்னா கஷ்டப்பட்டு ஏடிங்க அழுத்தம் மீட்டிங் கொடுக்குறது அது எடுத்துட்டு மாதிரி தற்கூரி பண்ணுவீங்களா? இப்ப இடையில வந்து பேசுனீங்க, நான் தற்கூரியில் இப்போ ஒருத்தர் பேச போன அவன் தான் தற்கூரி. ராம் ஒரு சரி நிமிஷம் இருங்க ராம், சரி, அறிவாளி சார் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி அழுத்தம் கொடுப்பீங்கன்ட்டு இல்லையா கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நாங்களாம் அதை ஃபாலோ பண்ணுவோம்ல. நான் ஒண்ணு கேட்டா நீ பதில் சொல்லணும், நீ ஒண்ணு கேட்டா நான் சரி. ஆனா நான் கேக்குற பதில் பிரதர் நீங்க ஏன் திருப்பி கோவப்படாதீங்க, திட்டுற? அப்பப்ப இருந்தா கிராஸ் இல்ல டாக் இல்ல வராதீங்க பிரதர், இல்ல அவர் கோவப்படாதீங்க எதுக்கு பிரதர். திட்டணும்? சரி கோவப்படாதீங்க பதில் சொன்னா கோவப்படாதீங்க. முடிஞ்சு. ஏங்க நான் என்னங்க சொன்னேன், அழுத்தம் கொடுப்பேன் அழுத்தம் கொடுப்பேன், எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க? மோடி காலை அழுத்தி குடிப்பீங்களான்னு கேட்டேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் கேள்வி. அதனால அதுதாங்க தற்கூரி. நீங்க என்ன சொல்லக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட். நான் இல்ல கேள்வி இல்ல கேள்வி நான் ராம் பதில் இப்ப சொல்றேன். இல்ல இப்படி இல்ல அழுத்தம் நீங்க மீன்ஸ் இல்ல நீங்க ஒரே நிமிஷம் இப்படி நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா அப்ப எதுக்கு ஸ்பேஸ் நடத்துறீங்க? எல்லாம் நாங்க தற்கூரித்தனமா ஐயா கேக்குறோம். நீங்க யாருக்காக நீங்க நடத்துறீங்க? கேள்விலாம் கேட்கலாமியா, கேள்வி இல்ல கேட்கறதுல அப்புறம் உரிமை கேட்டா இருக்கியா? இப்படி சொல்றாரு தற்கூரிங்கிறாரு. இல்ல என்ன அவரு 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 சரி சரி சரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. அரப்பனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா, என்ன விட்டுறா. அவர் ஏதோ கேக்குறாரா, ஏதோ சொல்றா, அது பதில் சொல்றா. எப்பா அரப்பன் இந்த அதான் கவுண்டர் நானும் என்ன அரப்பன், பாவம் பையன் கேளுங்க. ஆமா bro. சும்மா இதான் சொல்லிட்டே இருந்தேன். நானே நாங்க சரி பண்றதப்ப சரி நானே ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். செலவுட்டி நீ கோச்சுக்காத, நீ இரு, நீ அவர் கிடக்குறாரு. நான் வருந்தினேன் திருந்தினேன் ராம்குமார் ப்ரோ அவர்கள் பரணி கபிலன் ஒரு ப்ரோ, கேள்வி கேட்கிறாரு பதில் கபிலன் சொல்லுங்க. ப்ரோ, மாம்ஸ் மாம்ஸ் ஒயிட் இரு பேருக்கு மைக் மாம்ஸ் கொடுங்க. மாம்ஸ் தம்பி வந்து ரொம்ப ஒரு நிமிஷம் இருடா, நான் பாத்துக்கிறேன்டா. இருடா, இங்க ரொம்ப நேரம் மைக் கேட்டுட்டு இருந்தவங்க இப்பதான்டா மைக் கொடுத்து அவர் பேச விடுறேன். அடுத்து யாஷின்றவர் கையை தூக்கிட்டே இருக்காரா, பாவம்டா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒண்ணும் இல்ல ராம், அதாவது நீங்க இப்ப அழுத்தம் கொடுப்பீங்க, அந்த அழுத்தம் தான் கேக்குறேன். ஏடிஎம்கே மாதிரி கொடுப்பீங்களா, எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க? போராட்டம் பண்ணுவீங்களா? பண்ணலாம். நீங்க அதான் சொல்றீங்க, போராட்டம் பண்ணலாம். அவங்களுக்கு நம்மளால வேற என்னென்னலாம் இது பண்ண முடியுமா? மோடிக்கு தொந்தரவு கொடுக்க முடியும், கொடுக்கலாம். தொந்தரவுனா எப்படி? பாம்பு தொந்தரவுன்னா இப்ப இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப இந்த இப்ப நம்ம மாப்பிங் பண்ணி போட்டா போறீங்களா? இப்ப நாங்களாம் எழுதுனா வந்து எங்களுக்கு கீழே வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் திட்டுறீங்களா? அது அப்படிலாம் மாதிரியா? இல்லைங்க. எந்த ஒரு இல்ல மேடை இல்ல எதுல தொந்தரவு மீன்ஸ் எப்படி? பேசினாலும் அதுதான் கேக்குறேன். சென்ட்ரல் தொந்தரவுனா கவர்மெண்ட் இப்ப பத்தி எனக்குலாம் நானா ஒரு கமாண்ட் எழுதுனா கீழே வந்து எங்க அம்மா அப்பாவெல்லாம் திட்டுறாங்க, எங்க வீட்டுல எங்க இல்லங்க. இல்ல என் பரணி, குழந்தைலாம் திட்டுறாங்க. அதாவது அது மாதிரி இல்ல. இல்ல அரப்பன் மாம்ஸ் ராம்குமார் இருங்க. ஐயா அரப்பனு வேணாம், அரப்பன் அவன் கடுப்பாயி டென்ஷனாய் கெட்ட வார்த்தை பேசுவான். சொன்னா கேளுங்க, கம்முன்னு இருங்க. எப்பா அவர் பரணி என்ன நம்ம இல்ல கேக்குறாரு, இல்லைங்க, ராமு நான் கலாய்க்கல. ஆக்சுவலா வந்து விஜயனை ரொம்ப நாளா கூட்டணி கூப்பிட்டு இருக்காரு, இல்ல இங்க இருக்கிற வேணாம் லெட்டர் வேணாம் பேட் வச்சு கூட அரப்பன், மதிக்க மாட்டேங்கிறான். இல்ல மத்தவங்களை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் அரப்பன், ப்ளீஸ் ப்ளீஸ் ரிக்வஸ்டா கேக்குறேன் ப்ளீஸ். தம்பி அவர் பரணி என்ன நம்ம கேக்குறாரு, நீங்க எந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பீங்க நாளைக்கு, அதை மட்டும் ஸ்ட்ரைட்டா முடியுமா முடியாதா, எப்படி கொடுப்பீங்க தெளிவா சொல்லு. நான் அதான் சொல்றேன் பாருங்க. இப்போ இப்போ கடைசி எப்போ நீட்டை ரத்து பண்ணும் போறான்னா ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆனா அதை ஒரு அடிக்கடி ஒரு மந்த்லி ஏதாவது ஒரு கிடைக்கிற கேப்லாம் அதை நம்ம சொல்லி ஒரு அவங்களுக்கு ஒரு எங்க சொல்லுவீங்க? ஏங்க நம்ம தான் சிஎம்ங்கிறப்போ நம்ம தானுங்க ஸ்பாட்லைட்ல இருப்போம். நமக்கு கிடைக்கிற இடத்துல அதை சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அதான் சொல்றேன். அதான் எங்க 2 சொல்லுவீங்க? வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஆட்சிக்கு ஒருக்கா நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா எதுவுமே நடக்காது. இல்ல இப்ப ராம் இல்ல நான் பேசுறேன். இப்ப ராம் இப்ப இது வரைக்கும் நீட்டுக்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? பேப்பர் படிப்பீங்களா? படிப்பேன். சரி. 2021 ஆட்சிக்கு வந்தவொடனே முதல்ல ஒரு குழு அமைச்சாங்களே, எதுக்காண்டி குழு அமைச்சாங்க? முதல் சட்டமன்றத்துல அமைச்சாங்க. என்ன குழு அமைச்சாங்க? அவங்க இது நீட்டை ரத்து செய்யணும்னு சொன்னதா பிரச்சாரம் பண்ணது அதுதான். நான் அதுதான் நீங்களே கேட்கறதுக்கு தெளிவா நான் உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியல. நீங்க தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன இல்ல பண்ணீங்க? என்ன இல்ல நீங்க படிப்பேன் சொன்னீங்க, பேப்பர் படிப்பேன் சொன்னீங்க. இப்ப நாங்க என்னமோ சொன்னீங்க. எல்லாமே எப்படிங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்? நம்மளோட ஏங்க ஒரு விஷயம் என்னன்னு படிப்பாரு பேப்பர்ல. நீங்க அரப்பன் யாராவது கயிறு கட்ட ஏதாவது இருந்துன்னா அந்த மனுஷன் வாயை கொஞ்சம் கட்டி போடுங்க. அவரு இருங்களா பரணி, நீங்க பேசுறீங்க, அடுத்தது ராஜ் பேசுவார். சரி ஓகே ஓகே. நான் இல்ல இப்ப இது வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒயிட் பியர் யார் வந்தாலும் பேச விட மாட்டீங்க. ஒயிட் பியர் நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். ஒயிட் பியர் வந்தவங்களை பேச விட்டுறோம். ஒயிட் பியர் சொல்லுங்க. இல்ல ராம்கிட்ட ஒரு டைம் லைன் பண்ணி சொல்லிடலாம். இதுல என்ன நடவடிக்கை எடுக்க நீங்க புரிஞ்சுக்கலாம். 2021 ஆட்சி அமைஞ்ச உடனே அவர் சொன்ன மாதிரியே முதல் சட்டமன்றத்துல ஒரு குழு அமைச்சு, அந்த குழு எதுக்கான குழுனா நீட்டுக்கான குழு. நீட்டுனால பாதம் என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு ஒரு அறிக்கை கிட்டத்தட்ட 4 மாசத்துல கொடுத்துச்சு. அந்த அறிக்கையின் அடிப்படையில முதல் சட்டமன்றத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை ரெடி பண்ணி கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க? கவர்னர்கிட்ட. கவர்னர் வாங்கி தலையில வச்சு படுத்துட்டாரு.
சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்பெல்லாம் நான் கொடுத்ததை நீங்க கொடுக்கலையேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ரிட்டர்ன் அனுப்புறாரு. எப்படின்னா இதுல நான் விளக்கம் கொடுக்கணும், எனக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு திருப்பி விளக்கம் கொடுத்து அனுப்புறாங்க. 2வது வச்சிருக்கும் போது கோர்ட்ல கேஸுக்கு போகுது. என்ன கேஸ்னா, கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இத்தனை பில்லு இருக்கு பெண்டிங்ல, இவர் இப்படி வச்சிருக்காரு, நாங்க கொடுத்த வாக்குறுதிப்படி, மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி நாங்க சட்டம் ஏற்றி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனவனு தெரிஞ்சவொடனே டக்குன்னு தான் இருந்த அந்த பில்லை தூக்கி எங்கே கொடுத்துறாரு, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துறாரு. குடியரசுத் தலைவர் அந்த பில்லை வாங்கி வச்சிருந்துட்டு இல்ல முடிச்சிடறேன் மசூபடி, இல்ல நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அவர் ராம் சொன்னார்ல, இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாரு. அங்கே போன உடனே திருப்பி போய் அங்க போய் யாரை பாக்குறாங்க, குடியரசுத் தலைவர் பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் நான் வந்து உள்துறை அமைச்சத்துக்கு அனுப்பிடுறேன், அவங்க உங்களுக்கான இதை பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர். உள்துறை அமைச்சத்துக்கு அனுப்பிட்டான். உள்துறை அமைச்சத்துல வந்து 6 முறை தமிழ்நாடு அரசுக்கு அந்த தபால் வந்துச்சு. நீங்க அனுப்புனது விளக்கம் கேட்டு 6 முறையும் விளக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட 2025 தான் என்ன பண்றாங்க, உங்க மார்ச் மாசம் உங்களோட இதை பில்லு நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் திருப்பி அனுப்புறாங்க. இப்ப இதே இதுல தாவேக்காரர் தான் என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க என்ன அழுத்தம் கொடுத்திருப்பீங்க சொல்லுங்க. இது கூட திமுக என்ன பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஓப்பனா சொல்றேன். இது வந்து நான் தாவேக்கா இல்லாம நான் பொதுவா நான் சொல்றேன். நீட் வந்து இருக்கிறது. நீங்க தாவேக்கா தான் பேச வந்திருக்கீங்க, பொதுவாலாம் இங்க பேச வரவேணா. நீங்க சரி நான் தாவேக்கா என்ன பண்ணுறேன். இப்ப நான் இது ஏங்க நான் ஓப்பனா சொல்றேன். இது வந்து எங்களோட ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி போதுமா? அதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜினா கேவலத்தனமா அப்படி சொல்றீங்களா? நாங்க வந்து அதாவது கேவலத்தனமா அவுத்து போட்டு பரணி